இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். இன்னைக்கு எபிசோடே பயங்கர சரவெடியா இருந்ததுங்க. நம்ம என்னென்னலாம் நம்ம மனசுல இருந்த கேள்விகள் அத்தனையுமே அவர் கேட்டாருன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு பாராபட்சம் பார்க்காம அத்தனை பேர்த்துக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. அட்லீஸ்ட் நான் நினைச்சது எல்லாமே கேட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்துட்டு இது வக்ரம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. அவர் வந்து பார்வதி வந்து எல்லாத்துக்கும் புனை பெயர் வைக்கிறாங்க இல்லையா, ராஜமாதா, விக்ரம், வக்ரம், அப்புறம் குசும்பி, அமித்துக்கு வந்து அம்மிக்கல், அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஆனால் அதுக்கு பார்வதிக்கு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணப்பட்டது. மிச்ச பேர்லாம் பரவாயில்ல, வக்ரம் வந்து எனக்கு ஒத்துக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாந்தி டாஸ்கை பற்றி பாந்தி மாதிரி எல்லாரும் பண்ணாங்களே, அதில் எல்லாருமே அடக்கம், பார்வதியிலேருந்து சுபிக்ஷா, எஃப்ஜே, விக்ரம், அத்தனை பேத்துக்குமே ரோஸ்ட் கொடுக்கப்பட்டது. பாந்தி மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, அது அசிங்கமாக இருக்குன்ட்டு. அப்புறம் ஆபாச குறியீடு, அது வந்து பார்வதிக்கு வந்து அரோரா இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் திவாகரும் பண்ணினதை அரோரா அப்படி அந்த மாதிரி இன்டென்ஷனில் பண்ணலை அப்படிங்கிறத அவர் வந்து கொடுத்தாரு. அதுக்கு அரோரா பயங்கர அவங்களுக்கு சந்தோஷம். பார்வதிக்கு மூஞ்சியெல்லாம் பயங்கரமாக சின்னதாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் தான் தவறு. அதே மாதிரி விக்ரமை நீங்கள் வந்து விக்ரம்னு சொன்னதும் தவறு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்வதியும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்தது. அதில் கனிக்கு, எஃப்ஜேக்கு, சபரிக்கு எல்லாத்துக்கும் செம்ம பிளாஸ்ட்டு. சபரி வந்து ஆக்சுவலாக சபரி சொன்னார், நான் இன்டென்ஷனலாக தான் பண்ணினேன்னு. இதை தவிர குறும்படம் போட்டு காமிக்கப்பட்டது. குறும்படத்தில் திரும்பி பார்வதியை மிதிக்கிறாரு. நான் அதை தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த கண்ணை இடிச்சது கூட அது ஆக்சிடென்டலாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே சபரி தப்பு. அதுவும் இல்லாமல் சிரிப்பாங்க விக்ரம் அண்ட் வினோத்து, இவங்க இடிச்சதுக்கு அப்புறம் நல்லா வேணும், கழுத்தை அடிக்காம விட்டேன்னு சொல்லி வேற இவர் சொல்லுவார், விக்ரம். ஸோ அதை பற்றியும் எல்லாத்துக்கும் சரிசமமாக ரோஸ்ட் கொடுக்கப்பட்டது. அப்புறம் வந்து தலை டாஸ்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. தலை வந்து எல்லாருமே சரியில்லை, ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஃப்ஜேக்கும் பயங்கர ரோஸ்ட். எஃப்ஜேலாம் திட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. அவ்வளோ ஒரு ஆட்டிடியூடான ஒரு பர்சன் எஃப்ஜே. ஸோ அவரையும் வந்து ரோஸ்ட் எடுக்கப்பட்டது. அவர் வந்து தூங்கிட்டே இருக்காரு. அதை பற்றி யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. கனியெல்லாம் செம பார்ஷியாலிட்டி. ஸோ அதை பற்றியும் நல்லா டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே, திவாகரையும் நல்லா ரோஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த வாரம் திவாகர் தான் எலிமினேட் ஆகிறாரு. ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஸோ எல்லாத்த பற்றியுமே வந்து இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம். நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு இஷ்யூஸை பற்றியும் நம்ம பேசுவோம். நாளைக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் எவிகிட்ட ஆறாரு. ஸோ